முராரி சார்களுக்கும் மற்றும் என் கூடியிருக்கும் ரசிகப்பெரு மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் மனப்பூர்வமான அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் எப்பொழுதும் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. கற்பக கபாலி வேண்டுகிறேன். சாமா அவர்களும் இணைந்து இந்த நிறுவனத்தை பிபிஎஸ் முராரி அவர்கள் தொடங்கி வைக்க ரொம்ப பிரமாதமாக நடந்துருக்கு. நமது கலை கலாச்சாரம் பண்பாடு வளர்வதற்கு தமிழிசையின் பெருமை உலகெங்கும் பரவுவதற்கு பெரும் தொண்டாற்றி வருகிறது இந்த நிறுவனம். இந்தியாவில் மட்டுமல்ல, வட அமெரிக்காவில் இன்னும் உலகம் முழுவதும் இன்னும் மேலும் இது வளர வேண்டும் என்று கற்பக கபாலி கேட்டுக்கொள்கிறேன். வருஷத்தில் 600 மியூசிஷியன்ஸை பாட வைக்கிறேங்கிறது ஒரு சாதாரணமான சமாச்சாரம் இல்லை. ஏதோ வருஷத்துல ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 4 வித்வான்களை பாட வைக்கக்கூடிய நான் பண்ணிப்பேன். அவ்வளோ இதில் ஒரு 600 வித்வான்கள் வருடம் முழுக்க நடத்துறதுன்னா என்ன சொல்றது, அடக்கம் அமரரோடு ஓய்க்குன்னு சொல்வா. அதுதான் அவருக்கு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் கலெக்ட் பண்ணின பணங்கள் எல்லாம் வச்சுட்டு பொருளாதாரத்தில் நலிந்த இசை கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை மேன்மேலும் வளர செய்ததுடன் உலகத்தை அறிய செய்ததும் உலகுக்கு அவர்களை அறிய செய்ததும் செய்தது பெரிய சாதனை. அது இங்கு மட்டுமில்லை, சாமா ஆர்ட்ஸ் இந்தியாவில் மட்டுமின்றி வட அமெரிக்காவிலும் பல இசை விழாக்கள், அத்துடன் யங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இசை பயணத்துக்கு அழைத்து சென்று உலகம் முழுக்க அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளுக்கு மேல்மேலும் வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுத்தாருனாக்க அவரையும் ஒரு பிரம்மான்னு சொல்லலாம். உருவாக்கி கொடுக்கிறது, உருவாகப்படுத்துறது இதெல்லாம் மும்மூர்த்திகளுடைய செயல் என்று சொல்லுவோம். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்தது கிடையாது. இது மாதிரி இருக்கிறவாளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவ மார்கழியில நாதஸ்வரம் தமிழ் 10 நாளைக்கு சேர்ந்தாமல் நடத்துறாங்க. நாதஸ்வரம் தமிழ்ல ஒரு 10 பேர் மேல வரவாளுக்கு உலகம் முழுக்க தெரியுது, வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்க ஒரு சின்ன குழந்தை வாத்தியமெல்லாம் வாசிச்சுட்டு அந்த குழந்தை தாளம் போட்டு உட்காந்துருக்கு. அந்த மாதிரி அந்த வயசுலேருந்து அந்த ஃபேமிலியில் அப்படியே அவளை கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட நாகஸ்வரம் தமிழ் வித்வான்கள் எல்லாம் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்து பாராட்ட செய்யணும்னாக்க அது இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தால் தான் நடத்த முடியும். அது மட்டுமல்ல, ஏகாந்த சங்கீத சேவை மார்கழி முழுக்க கேரள கலைகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அப்புறம் இளைஞர் புதிய கலைஞர்கள் இவர்களெல்லாம் சேர்த்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பெரிய சாதனை. ஏன்னா சாதாரணமாக நானும் உட்காந்து பாடணும் கேட்க மாட்டா. இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் பெரிய வித்வான் அவளோட குழந்தை எல்லாம் உட்காந்து பாடுறதுனா நிச்சயமாக கேட்பான். அது மாதிரி சுவாகத்தம்னு ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் இன்னைக்கு பார்த்தாக்க 12 தமிழ் வாக்கையற்றாளர்களுடைய பாடல்களை பாட ஒதுக்கி செய்கிறார். இது வருங்கால கலைஞர்களுக்கு சிறந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரம். சாமா ஆர்ட்ஸும் பிபிஎஸ் ஃபவுண்டேஷன் இந்திய கலை கலாச்சார பண்பாட்டிற்கு பாலமாக விளங்குகிறது என்று சொன்னால் இது மிக இல்லை. தமிழ் இசை விருந்துன்னு கேட்கச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் கால வேளையில மற்ற விருந்தெல்லாம் சாப்பிட்டமான மறந்து போயிடுவோம். இது செடி வழி புகுந்து இதயத்தில் பதிந்து நமக்கு எப்பொழுதும் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பாடணுங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும். இதை விட இன்னும் ஒரு சிறந்த விசேஷம்னா நித்யஸ்ரீ அவர்களால் நடத்தக்கூடிய ஒரு இசைப்பள்ளியிலிருந்து குழந்தைகள் எல்லாரும் பாட போறா இன்னைக்குன்னு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சிறப்பு ஒரு என்ற போராட்டம் பெறக்கூடிய அருணாச்சல கவிராயர் ராமநாடக கீர்த்தனம்னா
ராமாயணத்தை ரொம்ப ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காருன்னா அது வந்து ராமநாடக கீர்த்தனம். அதை பண்ணின அருணாச்சல கவிராயர். முத்தையா பிள்ளை, முத்து தாண்டவர், தமிழ் தியாகியர் என்னுடைய பூர்வ புண்ணியத்தினால் தந்தையாக எனக்கு அமைந்தது. அதன் பலன் இன்னும் என்னால் ஏதோ அவர் என்னென்ன விட்டு படித்தோ அதெல்லாம் இன்னைக்கு என்னை வச்சு எழுதிட்டு இருக்காரு சொல்லலாம். ஒவ்வொரு வித்வான்களையும் பார்த்தேன்னாக்கா, வாகைக்காரரை பார்த்தேன்னாக்க அருணாச்சல் கவி கண்டேன் கண்டேன், வசந்தம் மாரிமுத்தம் ஒரு காட்சி சிதம்பரம், முத்துத்தாண்டவர் சேவிக்க வேண்டும் ஐயா. பாபநாசம் பாட்டுகள் எல்லாம் நான் இப்போ புதுசாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவு பாடல்கள். கோபாலகிருஷ்ண பாரதியுடைய திருவடி சரணம், பெரியசாமி தாயே திரிபுர சுந்தரி, நீலகண்ட சிவனுடைய கன்று குரலை கேட்டு, இதெல்லாம் மறக்க முடியாத கீர்த்தனை. அம்புஜம் கிருஷ்ணனுடைய கானமழை, தண்டபாணி தேசிகனுடைய தாமரை பூத்த தடாகமடி, கோடீஸ்வரனுடைய கானமழை, சுப்பிரமணிய பாரதியுடைய காக்கை சிறுகனிலே, கவிக்குஞ்சிர பாரதி சாமி மயூரகிரி வடிவேலா, இதெல்லாம் நாளவட்டத்தில் மறைஞ்சு போயிடும். அது நிலைக்கணும்னா இந்த மாதிரி விழாக்கள் நடத்தணும். எல்லாருடைய வாகைக்காரர்களுடைய பாடல்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அது போல் அவள் பாடம் பண்ணி அதை அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்து அவள் பாடும்போது 4 பேர் அந்த ரெக்கார்ட் இப்படி நிறைய வசதி இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுக்கலாம், பாடலாம். இப்பேற்பட்ட வசதிகள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய நமது முராரி அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகணும். மேடம் அவர்களை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லியிருக்கா. நான் இன்னைக்கு தான் ரொம்ப பார்க்குறேன், பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அது ரேவதி சுப்பிரமணியம் அவர்கள் கிளீவ்லேண்டில் சேவாரத்னா பட்டம் பெற்றவர். உலக தமிழ் இசை விழா நடக்கும் இந்த நிறுவனத்தில் சாண்டிகோ என்ற நகரத்தில் இசை விழாக்களை நடத்தி இதை பெரும்பாலும் பெரிய அளவில் கொண்டு வருவதற்கு மிகவும் உதவி செய்பவர். அவரையும் நான் மாற வாழ்த்துகிறேன். தமிழிசையிலிருந்து என்ற திகட்டா விருந்தை பருக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வரக்கூடிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவிச்சுட்டு அமைகிறேன். தேங்க்யூ வெரி மச்.